எந்த மெடிசனும் இல்லாம தைராய்ட 3 வீக்ஸ்ல நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இதுல 4 விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். இந்த 4 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, 100% உங்கனால தைராய்ட கியூர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 3 விஷயம் லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றது. 4த் விஷயம் யோகா பண்றது. முதல்ல நீங்க தண்ணி நெறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 4 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். 2வது தேவையில்லாத ஆயில் ஐட்டம்ஸ் இல்ல ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ஒரு 3 வீக்ஸ்க்கு மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணணும். 3வது சவ் சவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேராக்காய நீங்க டெய்லியும் உங்க ஃபுட்ல எடுத்துக்கணும். அதுவும் நீங்க வந்து பச்சையா சாப்பிட்டீங்க, ஜூஸ் மாரி குடிச்சீங்க அப்படின்னா இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க அத சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். 4வது விஷயம், நான் இந்த வீடியோல குடுத்திருக்கக்கூடிய யோகா ஆசனாஸ டெய்லியும் 10 மினிட்ஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா 3 வீக்ஸ்ல கண்டிப்பா தைராய்டுல இருந்து நீங்க கியூர் ஆக முடியும். நம்ம பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இது மாரி நெறைய வீடியோஸ் குடுத்துருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த பொசிஷன்ல படுத்துக்கோங்க. கால் 2யும் மடக்கிக்கலாம். காலை எந்த அளவுக்கு நல்லா உள்ள வைக்க முடியுமோ நல்லா உள்ள வச்சுட்டு, உங்க கைகளை யூஸ் பண்ணி கணுக்கால் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்த பிடிச்சுக்கணும். மெதுவா உங்களால எவ்வளோ தூரம் இடுப்பை தூக்க முடியுமோ தூக்கணும். உங்களுடைய தாடையும் மார்பு பகுதியும் டச் ஆகிருக்கணும். இந்த பொசிஷனில் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க. அடுத்தது உஸ்ட்ராசனா. நீல் டவுன் முட்டி போட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் கைகளை உங்களுடைய குதிங்கால பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு எவ்வளோ தூரம் வயிற்ற முன்னாடி தள்ள முடியுமோ தள்ளுங்க. இந்த அளவுக்கு வரலினாலும் பரவாயில்ல, எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. இதுவும் 30 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும். அடுத்தது பிரிட்டிலாசனா, மர்ஜரி ஆசனா அப்படின்னு சொல்லுவோம். மெதுவாக நீல் டவுன் போட்டுட்டு இந்த பொசிஷனில் மெதுவாக உங்களுடைய தலையை மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். முதுகு நல்லா வளைச்சிருக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் முதுகு நல்லா மேடு மாதிரி கொண்டு வந்துட்டு தலை கீழே பார்க்கணும். இது ரெண்டையும் மாற்றி மாற்றி பண்ணலாம். இதுவும் 30 செகண்ட்ஸ் வரைக்கும். அடுத்தது இந்த மாதிரி மெதுவாக குப்புறப்படுத்துக்கோங்க. கால்கள் சேர்த்தி இருக்கட்டும். உடம்ப மேலே ரைஸ் பண்ணுறோம். எந்த அளவுக்கு முடியுமோ ரைஸ் பண்ணுங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுறது எல்லா ஆசனாஸ்லையும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவும் 30 செகண்ட்ஸ் பண்ணணும். அடுத்தது மல்லார்ந்து படுத்துட்டு இந்த மாதிரி மெதுவாக இடுப்பை பிடிச்சி கால்களை உயரமாக தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது முடியல, பிகினர்ஸ்க்கு இது கஷ்டமாக இருக்கும். இது முடியாதவங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப முக்கியமான ஆசனா தைராய்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. மெதுவாக என்ன பண்ணுறோம், அந்த கால்களை அப்படியே மடக்கிட்டு ஃப்ளோரில் பட வைக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 30 செகண்ட்ஸ் பண்ணணும். அந்த சர்வங்காசனா, கால் உயரமாக தூக்குற ஆசனா பண்ண முடியாதவங்களுக்காக இந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். படுத்துட்டு உங்கள் 2 கால்களையும் செவுத்துல வச்சுட்டு பேலன்ஸ் சப்போர்ட்டோட இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. முக்கியமாக உங்கள் தாடையும் செஸ்ட்டும் டச் ஆகிருக்கணும். இதுவும் நீங்கள் 30 செகண்ட்ஸ் பண்ணால் போதும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த மச்ச ஆசனா நீங்கள் பண்ணணும். உங்களுடைய உச்சந்தலையை கீழே வச்சுட்டு மார்பு பகுதியை நல்லா மேலே தூக்கணும். 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இதில் இருங்க. நல்லா மூச்சும் இழுத்து விடுங்க. அடுத்து குப்புறப்படுத்திட்டு மெதுவாக இந்த பொசிஷன் வரும். அதுவும் முகஸ்வானாசனா. குதிங்கால் 2ம் ஃப்ளோரை டச் பண்ணியிருக்கணும். தலை உங்கள் வயிற்று பகுதியை பார்த்த மாதிரி இருக்கணும். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இதுவும் 30 செகண்ட்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக பாலாசனா பண்ணி ஆசனா செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம்.